தெரிந்தவர்கள் கையை உயர்த்தணும். யாரை நான் கூப்பிட்றேனோ அவங்க வந்து மேடைக்கு அருகில் வந்து சொல்லிட்டு பரிசு பெற்று செல்லலாம். எல்லாரும் டக்குன்னு நீங்கன்னா ஓப்பனாக சொல்லியிருந்தீங்கன்னா பரிசு யாரும் கிடைக்காம போயிடும். ஆனால் நான் கேட்குறவங்க மட்டும் பதில் சொன்னால் போதும். கேள்வி வந்து 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. இதில் 4ம் 2ம்ன்றது எதை குறிக்குது? தெரிஞ்சவங்க கையை வைக்கலாம். வாங்க மாணவர் பக்கத்தில் 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. அதுக்கான விடையை அன்பு தோழர் அறிவிப்பார்கள். எழுத்துக்கள் சொல்லியிருக்காரு, அது தவறு. ரொம்ப எளிமையான வினா இது. இந்த வினாவுக்கு பதில் தெரியல, கொஞ்சம் கவலையா இருக்கு எனக்கு. 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. இதுல 4ம் 2ம் என்று எதை குறிப்பிடப்படுகிறது? பழமொழி இது. இந்த 4ம் 2ம்னு எதை குறிப்பிடுறாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணா அழகா தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையோட ஒன்றியது தான் இது. தெரிந்தவர்கள் வந்து பதில் சொல்லிக்கலாம். கடைசி இருக்க ஆசிரியர் வந்து பக்கத்தில் இருக்க மாணவர் சொல்லி கொடுத்தாங்க, இருந்தாலும் அவர் சொல்ல மாட்டேங்கிறாங்களா? பரவாயில்ல, சொல்லுங்க வாங்க, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. வாங்க வாங்க தம்பி வாங்க. 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. ரொம்ப எளிமையானது தான், ரொம்ப கடினமான கேள்வி கேட்கல. சரி, கலந்துரையாடிட்டீங்க, நானே அவன் பதில சொல்லிடுறேன். 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதினா 4ம்னா 4 அடியார், 2ம்னா திருக்குறள். 4 அடிகளில் உடையது 4 அடியார், 2 அடிகளில் உடையது திருக்குறள். இரண்டையும் படித்து யார் பேசுகிறார்களோ அவருடைய சொல் வந்து உறுதியா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் இன்னும் படிப்புல ரொம்ப ஆழ்ந்த கவனம் செலுத்தணும். ஏதோ வந்தோம் படிச்சோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஈடுபாடு யாருக்கு வெறி, நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு இலக்கு வந்து நெஞ்சில சும்மா பேருக்கு வச்சுட்டு இருக்கக்கூடாது. வெறியோட படிச்சா கண்டிப்பா, வெறியோட ஒரு இலக்கை யார் நோக்கி முன்னேறுகிறார்களோ அவர் தான் ஜெயிப்பாங்க. இப்போ சமீபத்தில் குகேஷ்னு ஒருத்தர் உலக சாம்பியன் சிங்கப்பூர்ல நடந்துச்சு. சிங்கப்பூரில் நடந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டியில குகேஷன் ஒரு மாணவர், நம்ம படிக்கிற மாணவர், சென்னையை சேர்ந்தவர் தான். உலக சாம்பியன்ஷிப் போட்டியில சீனாவை சேர்ந்த ஒரு போட்டியாளரை எதிர்த்து ஜெயிச்சு வந்தார். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? நம்முடைய முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 3 லட்ச ரூபாய் பரிசு, 3 கோடி ரூபாய் பரிசு கொடுத்தாங்க. நம்முடைய பாரத பிரதமர் பல கோடி ரூபாய் கூப்பிட்டு பரிசு கொடுத்தாங்க. இதெல்லாம் எப்படி கிடைச்சிச்சு? வெற்றி, நீ யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த வெற்றி பெறதுக்கு முன்னால வரைக்கும் இந்த குகேஷ்னா யாருன்னே தெரியாது. உலகத்துல இந்தியாவுக்கு யாரும் தெரியாது, உங்க சொந்தக்காரங்க தான் தெரியும் குகேஷ்னா யாருன்னு. ஆனா வெற்றி பெற்ற பிறகு பாருங்கள் அவருக்கு எவ்வளவு பெரிய பரிசு கிடைக்கிறது, எவ்வளவு பெரிய பாராட்டு கிடைக்கிறது. பாரத பிரதமரே அழைத்து அவர் அருகில் நிற்க வைத்து புகைப்படம் எடுக்க வைத்திருந்தால் எப்படி? அவங்க ஜெயிச்சாங்க, வெற்றி பெற்றார்கள், அவருக்கு வாய்ப்புகள் பாராட்டுகள் தேடி வருது. அது மாதிரி நீங்களும் வெற்றியாளராக மாறணும். அவர்கிட்ட கேட்டாங்க, பேட்டி கேட்டாங்க, எப்படிப்பா நீ இந்த மாதிரி எப்படி வெற்றி பெற்றான்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொன்னார், குழந்தையிலேருந்தே நான் வந்து உலக சாம்பியன்ஷிப் ஆகணும்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பல போட்டியில் நான் கலந்துருக்கேன், பல மேடைகள் நான் கண்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வெற்றி வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மண்ணில் நம்முடைய புகழ் வந்து விண்ணை தொட வேண்டும் என்றால் நம்முடைய வியர்வை மண்ணை தொட வேண்டும். ஆகையால் அன்பு தோழர்களே, ஏதோ வந்தோம் படித்தோம் போனோம், அம்மா படிக்க வச்சாங்க, ஏதோ போனோன்ற இருக்கமான வெறியோட ஒரு இலக்கோடு நீங்கள் இருக்க வேண்டும். அரசு பள்ளி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அடையாளம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீ ஆழ்ந்து படிக்கல, அதனால இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியல. சரி, அடுத்த கேள்வி கேட்குறேன். தெரிஞ்சவங்க கையை உயர்த்தலாம், யாரு கேட்கறனோ அவங்க மட்டும் பதில் சொன்னா போதும். யாதும் ஊரே யாவரும் கேலி, இதுக்கான சரியான தமிழ் விளக்கத்தை தெரிவித்து பரிசை பெற்றுக் கொள்ளலாம். யாதும் ஊரே யாவரும் கேலி, இந்த வினாவிற்கான சரியான தமிழாக்கத்தை, இது தமிழ் தான், நேரடி தமிழாக்கம் என்ன என்பதை சொல்லிவிட்டு பரிசை பெற்று செல்லலாம். எல்லாரும் ஆசிரியத்தை கேட்குறீங்க, ஆசிரியத்தை கேட்காதீங்க. அவருக்கு தெரிந்த சொல்லிட்டாரு,
அந்த கேள்வி கிடையாது, இது கேலி. வாங்க வாங்க முன்னாடி வாங்க வாங்க வாங்க. எல்லா ஊரும் நம்ம ஊரே, எல்லா ஊரும் நம்ம ஊரே, எல்லாரும் நம்முடன் பிறந்தவர்கள். ஒரு 200 பேர் இருக்கீங்கன்னா அந்த 200 பேர்ல வந்து கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் அமைதியா. அதை வந்து அவன் தவறான பதில் சொன்னாலும் சொல்லணுங்கிற எண்ணம் வந்ததில்லை அவனுக்கு. அவனுக்கு பாராட்டு. இவன் சரியா சொன்னா அதனால இவனுக்கும் பாராட்டு. யாரும் கேள்விப்படாங்க. பாருங்க அவரோட பெயர் வச்சிருக்கான் பாருங்க. பெயர் வந்து தமிழரசன். தமிழுக்கு சரியான பதிலை சொல்லிவிட்டார். 8வது படிக்கிறார். தமிழ்நாட்டில் 90% பேர் சமஸ்கிருதம் தான் பேர் வைக்கிறான். உங்க பெற்றோர் பாருங்க தமிழரசன் வச்சிருக்கிறார். வாழ்த்துக்கள். பெற்றோர் வாழ்த்து. அந்த அன்பு குழந்தைக்கு ஒரு சிறிய பரிசு தம்பி. நன்றி. அது கடைசி ஒரு கேள்வி. சரி அடுத்த கடைசி சரி அமைதியா இருக்கலாம். கடைசியாக கேள்வி கேட்டுட்டு நிகழ்ச்சி முடிய போகுது. அடுத்த கேள்வி வந்து எளிமையான கேள்வி தான். கரெக்டாக பதில் சொல்லி சரியாக பதில் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். தெரிந்தவர்கள் கையை உயர்த்தலாம். யார் சொல்லணும் அவங்க வந்து சரியான பதில் சொல்லிட்டு பரிசு பெற்று செல்லலாம். திருக்குறளை எழுதியவர் இப்போ யாதும் ஊரே யாவர்களுக்கு என்ன சரியான பதில்னா, இந்த எல்லா உலகத்தில் இருக்க எல்லா ஊருமே என்னோட ஊர். கேள்வின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே எனக்கு உறவினர்கள், சொந்தக்காரங்க அப்படின்ற அர்த்தம். இந்த பொன்மொழி வந்து நம்முடைய ஐக்கிய நாடுகள் சபை நியூயார்க்கில் இருக்கு, அமெரிக்காவில் இருக்க ஐக்கிய நாடுகள் சபையோட தலைமையகம் நியூயார்க்கில் இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, நியூயார்க்கில் இருக்கு. அதில் வந்து யாதும் ஊரே யாவரும் கேள்வின்ற தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க. பாருங்க அந்த கால கணியன் பூமண்டனான்றவர் நம்முடைய சங்ககால புலவர். அவர் சொன்ன கூற்று நம்முடைய ஐக்கிய நாடுகள் சபையில் எழுதியிருக்கு. அப்படி என்றால் நம்முடைய தமிழர்கள் எவ்வளவு சிறப்புமிக்கர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர், இது எல்லாருக்குமே தெரியும். இந்த திருவள்ளுவருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர்கள், சிறப்பு பெயர்கள், வேறு சிறப்பு பெயர்கள் தெரிந்தவர்கள் கையை உயர்த்தலாம். வள்ளுவர், வள்ளுவன், வேறு பெயர்கள் திருக்குறளுக்கு வேற என்ன பெயர்கள்? தெரிந்தவர்கள் வரலாம் வாங்க. ஏதாவது ஒரு பேர் சொல்லிட்டு வாங்க, நிறைய பேர் இருக்காங்க. வாங்க வாங்க. திரு, திரு, தெய்வ புலவர். திருவள்ளுவருக்கு வேற பெயர். சரி தெய்வ புலவர் சரியான. பொய்யின் புலவர், பொய்யாமொழி புலவர் நிறைய பேர் இருக்கு ஐயாவுக்கு. தெய்வ புலவர் சொல்லிட்டாங்க. சரியான விடை, சரியான பதில். அன்பு பையன் பெருமா 7ஆம் வகுப்பு படிக்கும் குரு, 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கார் நம்ம அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் குரு அன்பு சகோதரர் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். அவருக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு வழங்கப்படுகிறது உங்கள் அனைவரும் சார்பாக.
நன்றி. ஐயாட்ட நேரம் கேட்டிருக்கேன். உங்களுக்கு பின்னாடி வினா நடத்துறதுக்கு, பொது அறிவு பின்னாடி வினா நடத்துறதுக்கு ஐயாட்ட நேரம் கேட்டிருக்கேன். ஓய்வு இப்போ இல்லை, அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நடத்துறதுக்கு ஐயாட்ட நேரம் ஒதுக்கிட்டு கேட்டிருக்கேன். அப்போ வந்து உங்களை என்னை சந்தித்து நிறைய கேள்விகள் கேட்டு உங்களுக்கு பரிசு கொடுக்க காத்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மிக மகிழ்ச்சி விட்டவனாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.